சென்னையில் டபுள் டெக்கர் பேருந்தின் சேவை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திலே நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அயலக தமிழர்களுக்கான அந்த விழாவை தொடங்கி வைத்திருந்தார். அதன்படி அயலக தமிழர் தினமானது நேற்று முதல் இன்று வரை கொண்டாடப்படுகின்றது. இந்த நிகழ்வினுடைய நிறைவு நாளான இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார். இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அமெரிக்க வாழ் தமிழர்களுடைய நிதியுதவி, பெருநிறுவனங்களுடைய சமூக பங்களிப்பு நிதி உள்ளிட்டவற்றின் மூலமாக லைலாண்ட் நிறுவனத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்சாரத்தால் இயங்கப்படும் டபுள் டெக்கர் பேருந்தினுடைய சேவையை தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கின்றார். சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்து சேவை இதன் மூலமாக தொடங்கி இருக்கின்றது. இந்த பேருந்தை பொறுத்தவரை அடையாறிலிருந்து மாமல்லபுரம் இடையே சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் இயக்கப்படும் என்ற தகவலை ஏற்கனவே அரசின் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். அதன்படி தமிழக முதலமைச்சர் தற்பொழுது கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த டபுள் டெக்கர் பேருந்தினுடைய சேவை என்பது சுற்றுலாத்துறை மூலமாக இயக்கப்படும் என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். சென்னை அடையாறுவிலிருந்து மாமல்லபுரம் வரை இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை வழித்தடத்திலே முழுக்க முழுக்க மின்சாரத்தால் இயங்கக்கூடிய இந்த அசோக் லேலாண்ட் நிறுவனத்தினுடைய டபுள் டெக்கர் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இதன் மூலமாக சுற்றுலா பயணிகள் கடல் காற்று வாங்கியபடி மாமல்லபுரம் கடற்கரை நகரின் அழகையும் ரசிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த டபுள் டெக்கர் பேருந்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேருந்துகளை விரைவாக சென்னையிலே அறிமுகம் செய்வதற்காக போக்குவரத்து துறை ஒரு பக்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதன்படி அயலக தமிழர்களுக்கான விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு புலம்பெயர் நாடுகளுடைய தமிழர்கள் தங்களுடைய தரப்பில் ஏராளமான நிதி உதவிகளை தமிழக அரசுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதன்படி அமெரிக்க தமிழர்கள் வழங்கியிருந்த நிதி உதவியின் அடிப்படையிலே இந்த டபுள் டெக்கர் பேருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.